கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த புனித வாரத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாடுகளை நினைத்து உம்முடைய வழிப்படி நடக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நம்ம என்ன சொல்லுவோம், புனித வாரம். இந்த புனித வாரத்தில் தான் பார்த்திங்கன்னா புனித புதன், புனித வியாழக்கிழமை, புனித வெள்ளி என்று நாம் அனுசரிக்கின்றோம். இது இந்த மாண்டி தேர்ஸ்டே இல்லை ஹோலி தேர்ஸ்டே, பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் என்று கூறுகின்ற இதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாள்களை நாம் நினைவு கூறுகின்றோம். உயிர்ப்பு ஞாயிற்கு முன்பாக, அதாவது ஈஸ்டருக்கு முன்பாக வரும் வியாழன் அன்று அது ஒரு பெரிய வியாழன் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த வாரத்தை நம்ம புனித வாரம் என்று நாம் கருதுகின்றோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இயேசுவின் இந்த நாளில் என்னன்னாக்கா ஒரு முக்கியமான சம்பவம். இயேசு தன்னுடைய சீஷர்களுடன் இறுதி உணவு, உணவுன்னு சொல்லுவாங்க, அருந்துகின்றார். அவர்களுடைய கால்களை கழுவுகிறார். அந்த நிகழ்வுகளை நாம் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம். இங்கே பார்த்திங்கனாக்கா கடைசி முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களோடு கழித்த நாள், அவர் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் அவர்களுக்கு கூறுகிறார். இது புனித வாரத்தின் 5வது நாளாகும். இதற்கு முந்தைய நாள் பார்த்திங்கன்னா புனித புதன், அதற்கு அடுத்த நாள் புனித வெள்ளி. இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே பெரிய வியாழன் நம்ம சொல்கிறோம்ல, இங்கே பார்த்திங்கன்னா இயேசு துன்பங்கள் அனுபவித்து இறப்பதற்கு முந்தைய நாள் பார்த்திங்கன்னா தம் சீடர்களோடு சேர்ந்து இரவு உணவு ராப்பந்தின்னு சொல்லுவோம், அவர்களோடு சேர்ந்து உண்கின்றார். அதை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நற்செய்தி எல்லா காஸ்பல்லையும் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆண்டுதோறும் இந்த விழா பார்த்திங்கன்னா மார்ச் 19 ஏப்ரல் 22 வரை இதை கிறிஸ்து பிறப்பை விட உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இயேசு உயிர் பெற்ற நிகழ்ச்சியை அந்த கொண்டாடுகின்ற ஞாயிறு எந்த நாளில் வருகிறதோ அதை சார்ந்து தான் பெரிய வியாழன் முடிவாகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்கிறாங்கன்னாக்கா, கிரகோரி நாட்காட்டியின் படியும் கீழே திசை திருச்சபைகள் ஜூலியன் நாட்காட்டின் படியும் இந்த நாளை முடிவு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பெரிய வியாழன் அந்த வழிபாட்டில் இதை ஒரு முப்பெரும் விழா, உயிர்த்தெழுதலின் முப்பெரும் விழாவாக சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் நாள் பெரிய வியாழன், 2வது நாள் புனித வெள்ளி, 3வது நாள் புனித சனி, அதற்கு அந்த சனிக்கு அப்புறம் வருகின்ற அந்த ஞாயிறு உயிர்த்தெழுந்த நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பெரிய வியாழன் அப்போ இது 3 காரியங்களை குறிக்கிறது. முதலாவதாக இயேசு இறுதி உணவை, ராப்பந்தியை அருந்தி அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திருவிருந்து அளிக்கிறார். 2வது, இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவுகிறார். 3வது, இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். அப்படின்னா தலைமை பொறுப்பு. இப்போது அந்த ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்னது, இயேசு தன்னுடைய 12 சீடர்களோடு இரவு உணவு அருந்தி அவர்களுக்கு
என்ன செய்கிறாருனாக்கா, நற்கருணை, அது வந்து கேத்தலிக்கில் நற்கருணைன்னு சொல்லுவோம், நம்மதில் திருவிருந்து, சிஎஸ்ஐயில் திருவிருந்து, அதை ஏற்படுத்துகிறார். இயேசு வந்து தம் வாழ்நாளில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல முறை சாதாரண மக்களோடு, குறிப்பாக அன்றைய சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட மக்களோடு கூட அமர்ந்து உணவு உண்டார் என்றும் நற்செய்தி நூல்களை நம்ம படிக்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கூடியிருந்த மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டார் என்றும், மேலும் ஒருவரோடு ஒருவர் அவர் கரிசனையாக நட்பாக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டுதோறும் பஸ்கா விழாவின் போது ஒன்றாக கூடி வருவார்கள். விருந்து கொண்டாடி தம்மை எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு நன்றியாக இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவார்கள். இயேசுவும் பஸ்காவை தம் சீடரோடு சேர்ந்து அவர் கொண்டாடினார். அப்போ இயேசு என்ன பண்ணார்னா, அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய சரீரம் என்று சீசர்களுக்கு கொடுத்தார். அதன் பின்பாக ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய இரத்தம் என்று, உடன்படிக்கையின் இரத்தம் என்று அவர்களுக்கு கொடுத்தாரு. இவ்வாறு இயேசு கிறிஸ்து வந்து சீடர்கள் இயேசு அந்த பந்தியின் பொழுது தன்னுடைய உடலான அந்த அப்பத்தையும் தன்னுடைய இரத்தமாகிய அந்த ரசத்தையும் தருகிறார். அதை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இது ஒரு உடன்படிக்கை, மறை சார்ந்த ஒரு உண்மை இதில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இயேசுவின் சீஷர்கள் தம்முடைய குருவும் ஆண்டவருமாகிய இயேசுவின் ஓடு நெருங்கிய பிணைப்பை கொண்டுள்ளதை அது வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறமா வந்து இயேசுவை பிதாவாகிய தேவனுடைய திருமகனாக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டதால், இயேசுவினுடைய அந்த மரித்ததையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகின்ற நிகழ்ச்சியாக இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தின் போது இந்த இறுதி உணவு மீண்டும் மீண்டும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆன்மீக முறையில் அனைவரும் ஒன்று சேரப்படுகிறார்கள். சபையில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் ஆன்மீக முறையில் ஒன்று சேருகின்றார்கள். அதே சமயம் இந்த புனித வியாழன் அந்த விருந்தில் பங்கு கொள்கின்ற அனைவரும், திருவிருந்தில் பங்கு கொள்கின்ற அனைவரும், நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே கர்த்தரின் ஒரே தெய்வத்தின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அறிகின்றார்கள். ரெண்டாவதாக என்ன சொன்னா, அவர் தம்முடைய சீஷரின் கால்களை கழுவுகிறார். இவர் என்ன செய்கிறாருனாக்கா, இந்த நிகழ்ச்சி யோவான் நற்செய்தி நூலில் விவரித்து கூறப்பட்டுள்ளது. இயேசு தம் சீஷர்களின் மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் அவர் உரியவராக இருந்த போதிலும், ஒரு அடிமை தான் வந்து எஜமானுடைய காலை கழுவான்ல. ஸோ அந்த பணிவை குறிக்கிறது இந்த இடத்துல. ஒரு அடிமையின் பணியாகிய காலை கழுவும் செயலை செய்தார். இதன் மூலம் அவர் என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, ஒருவருக்கொருவர் பணி செய்கின்ற மனநிலையை தம் சீடர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று ஏற்று அதை செயல்முறையில் செய்து காட்டினார். எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, தலைவன் வந்து ஃபஸ்ட்டு தொண்டனாக தான் இருப்பான், அதுக்கப்புறம் தான் அவன் தலைவனாக போவான். அப்போ அவன் தொண்டனாக இருக்கும்பொழுது என்னெல்லாம் வேலை செய்கிறானோ, அவன் தலைவனாக ஆகும்பொழுது சொல்லுவான், நான் இப்படி தான் இருந்தேன், இந்த காரியங்களெல்லாம் நான் செய்தேன். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்கள் பணி செய்கின்ற மனநிலைமையை, ஒருவருக்கொருவர் அவர்கள் பணி செய்ய வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய செயல் மூலம் அதை செய்து காட்டினார். பெரிய வியாழன் அன்று என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவ கோவில்களில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுடைய கால்களை தண்ணீரால் கழுவி, அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு துவாலையால் அதை துடைப்பார்கள். அதுக்கப்புறமா வந்து சில கோயில்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவிக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பிறருடைய கால்களையும் அவர்கள் கழுவுகிறார்கள்.
இது வந்து ஒரு அடையாள முறையில் நிகழ்கின்ற ஒரு செயல். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்னும் பாணியில் செயல்படவே கூடாது. எப்பவுமே அந்த சர்வாதிகாரம் இருக்கவே கூடாது. பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய நினைவில் இருக்கவே கூடாது. தங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிறருக்கு பணி செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா சர்வாதிகார போக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு சிலர் வந்து தான் சொல்கிறது தான் நடக்கணும், தான் சொல்கிறது தான் எல்லாரும் செய்யணும், மற்றவங்கள எந்த விதமான ஒரு கலந்து ஆலோசிக்காமல் தான் தோண்டித்தனமாக சில காரியங்களை செய்வார்கள். இதெல்லாம் அந்த பெரிய வியாழன் அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவினார். இது எதை குறிக்கிறதுனா பணிவாய் இருக்கணுன்றதை குறிக்கிறது. மற்றவர்களை நீ அடக்கி ஆளக்கூடாது என்பதை குறிக்கிறது. நீ பிறருக்கு பணி செய்வதையே உன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற திருச்சபைகளில் அந்த சேவை இருக்கிறதா, ஒரு மிஷனரி இயக்கம் இருக்கிறதா, ஒரு இவாஞ்சலிசம் இருக்கிறதா என்று நாமளே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கான ஒரு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அதுமா மூணாவது என்ன சொன்ன, இயேசு குருத்துவத்தை அப்படின்னா ஒரு குருவானவராக ஒரு போதகராக ஏற்படுத்தல். இங்கே பார்த்தீங்கன்னா பணி செய்வதே கிறிஸ்துவின் சீடருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு விதத்தில் கிறிஸ்தவ சபைகளால் இது கொண்டாடப்படுகிறது. அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பணி செய்வதே ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் இது. இயேசுவினுடைய உடலையும் அவருடைய திரு ரத்தத்தையும் நாம் அந்த பந்தியின் பொழுது, அந்த கம்யூனியன் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் பெயரால் செயல்படுவதற்கு இயேசு என்ன செஞ்சாருன்னா சீடர்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டது போல வரலாற்றில் தொடர்ந்து பணியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறார் என்பது இது ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் குருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீஸ்ட்ன்னு சொல்லுவோம், மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெவ்வேறு பெயரால் வெவ்வேறு சபைகளில் இவை அழைக்கப்படுகிறது. இப்போ இயேசு துன்புற்று இறப்பதற்கு முந்திய நாள் இந்த நினைவாக இந்த நாளை ஏற்படுத்தி அந்த பந்தியை அவர் கொண்டாடுகிறதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா இதை எல்லாரும் நினைவு கூற வேண்டும். அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு பணிவாக இருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதை அது குறிக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மற்றவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் அவர் குருக்களிடம் ஒப்படைத்தார் என்று நம்புகின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பாஸ்டர்ஸ், ப்ரீஸ்ட், மினிஸ்டர்ஸ் இந்த பணி செய்கின்ற சேவை மனப்பான்மையோடு சபையை நடத்துகின்றார்களா, இல்லை சர்வாதிகாரியாக நடத்துகின்றார்களா, இல்லை அனைத்து திருச்சபை மக்களையும் ஒன்றாக நடத்துகின்றார்களா, எந்தவித பாரபட்சம் இல்லாமல் பார்ஷாலிட்டி இல்லாமல் அவங்க கொண்டு செல்கின்றார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா 2 யோவானில் பார்த்தீங்கன்னா பவுல் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கத்தோலிக்க குருக்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி வழங்கும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த புனித வியாழன் மாண்டி தர்ஸ்டே அதை நம்ம ஏன் கொண்டாடுறோம், 3 காரியங்கள் நான் இப்போ பகிர்ந்திருக்கிறேன். ஒன்று இயேசு இறுதி ராப்பந்தியை அருந்தி அந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார். 2வது சீடர்களின் கால்களை கழுவினார், அது பணிவை குறிக்கிறது. அதுக்கப்புறமா குருத்துவத்தை ஏற்படுத்தினார், அது நம்ம மற்றவங்களுக்கு பணி செய்ய வேண்டும்,
குருக்களாக, ப்ரீஸ்டாக, பாஸ்டராக, மினிஸ்டர்களாக இருக்கும்பொழுது நாம் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை அது நினைவூட்டுகிறது. நீங்கள் வேதாகமம் இருந்தாக்கா அதை எடுத்து வச்சுக்கோங்க. சில வேதாகம ஆதாரங்கள் இந்த பெரிய வியாழனை பற்றி அடிப்படையாக உள்ள நற்செய்தி பகுதிகள் மத்தேயு 26வது அதிகாரம் 26-30, மார்க்கு 14வது அதிகாரம் 22-26, லூக்கா 22வது அதிகாரம் 15-20, யோவான் 13வது அதிகாரம் 1-35, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23-25. இந்த பகுதி காலத்தால் முற்பட்டது என்பது அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதாவது கிபி 57. அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி அதை பிட்டு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரம், என் நினைவாக இதை புசியுங்கள் என்கிறார். அப்படியே அவர் ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என்றும் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள், அவருடைய நினைவாக இதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். மத்தேயு 26வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 26-30 அவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது இதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய சரீரம், இதை புசியுங்கள் என்கிறார். அதுக்கப்புறமா திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரித்து ஆசீர்வதித்து இதை பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம் என்று கூறுகிறார். என்று அவர்கள் ஒரு புகழ் பாடலை பாடிவிட்டு அவர்கள் ஒலிவ மலைக்கு செல்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு காஸ்பலையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேதுரு என்ன சொல்வாருன்னா, இயேசு சீடர்களின் கால்களை கழுவும் பொழுது நான் என் கால்களை கழுவ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்வார், உன் கால்களை நான் கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை அப்படின்னா, அவர் அந்த கால்களை கழுவுவது ஒரு பணிவாகவும் கருதப்படுகிறது. இன்னொன்று ஒருவருக்கொருவர் ஒரு ஐக்கியத்தை அது குறிக்கிறது, ஒரு பங்கு. இயேசுவோடு இவர்கள் பங்கு பெற்றவர்கள், ஐக்கியமானவர்கள் என்பதை அது குறிக்கிறது. அதே போல் நாம் இந்த இந்த பெரிய வியாழனன்று நம்ம என்ன செய்கிறோம், இந்த வாரம் ஃபுல்லாக இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு இருக்குது பாருங்கள். அந்த ஒரு வாரம் என்ன பண்ணுறோம், நம்ம திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 6 நாட்களும் கிறிஸ்துவ சபைகளில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் டெய்லி டிவோஷன் டைம் இருக்கும். ஒரு சிலர் அந்த நேரத்தை கர்த்தரிடத்தில், அந்த நாட்களையே கர்த்தரிடத்தில் முழுவதுமாக செலவு செய்வார்கள். முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் கர்த்தருக்காக அதை அறிக்கை செய்து, நிறைய காரியங்களை கர்த்தருக்காக அறிக்கை செய்து அவர்கள் அதை அனுசரிப்பார்கள். இந்த நாட்களை நாம் பெரிய புனித வாரம் என்று நாம் அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு காரியங்களையும், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்கப் போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே சொல்கிறாரு. அந்த ராபந்தி 12 சீசரோடு அவரோடு உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு நல்ல அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போ அவங்க நல்ல ஒரு உரையாடல் இருக்குது. அவங்க தங்களுடைய எல்லா விதமான என்னெல்லாம் அவங்களுக்கு டவுட் வருதோ அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறமா அந்த நாள் தான் கடைசியாக தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து அவர் அந்த கழித்த நாளாகும். அந்த இரவு தான் பாடுபடுவதற்கு முன்னால் அந்த இரவு, அதுதான் புனித வியாழன், பெரிய வியாழன் என்று நாம் அழைக்கிறோம்.
அவர் அதுக்கப்புறம் நடக்கவிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் அவர் சீடர்களுக்கு எடுத்து கூறுகிறார். அப்போ தான் சொல்லுவான், என்னோட பந்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னோட பந்தியில் இருக்கிற ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தரும் நானான்னு கேட்பாங்க. அப்போ கடைசி யூதாஸ் காரியோத் கூட கேட்பான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், நீ தான் அப்படின்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அது யாருக்குமே புரியாது. அவன் அசுத்தாவியால் அலைக்கழிக்கப்பட்டதுனால அந்த ராவிருந்து அந்த பந்தியிலிருந்து அவன் எழுந்து போயிடுவான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் தயாராகி கொண்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோடே இருப்பாங்க, நம்மளோடே பிரயாணம் செய்வாங்க, நம்மளோட எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனால் யூதாஸ் காரியோத்தை போல காட்டி கொடுக்கின்ற நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தராகிய இயேசு அவர் மேலே பற்றுதலாக இருப்பது தான் நலம். நம்மளுக்கு என்ன சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் எப்படி பவுல் சொன்னார்ல, நான் எல்லா சூழ்நிலையிலும் ரம்மியமாக வாழ கற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும். எத்தனையோ இழப்புகள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்க, அவர் பாடுபடும் பொழுது எவ்வளோ போராட்டம் இல்லை, எவ்வளவு அடிகள் சாட்டைகளால் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், அவரை துன்புறுத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள். அவர் அந்த சிலுவை எவ்வளவோ வெயிட், அந்த பாரத்தை சுமக்க வைத்தார்கள். ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை, பொறுமையாக இருந்தார். ஏன் நான் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும், பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அது பிதாவினுடைய சித்தம் என்ன, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்தினார். அதற்காக நம்ம யோசித்து பாருங்க, நம்ம இந்த நாட்களில் இந்த பெரிய வியாழனை எப்படி அனுசரித்து கொண்டு வருகிறோம், இந்த நாளில் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்கு இல்லாத ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நீங்கள் அவரிடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் நாம் எப்படி அந்த இரவு விருந்தின் பொழுது சீடர்களோடு ஐக்கியமாக இருந்து பங்கு கொண்டாரோ, அதே போல் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் செய்கின்ற பாவம் தான் அவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியாக இருக்கின்றது. ஸோ அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு அதை விட்டு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஐக்கியத்தை எப்பவுமே நம்ம விட்டுவிடவே கூடாது. மனிதரை இழந்தாலும் பரவாயில்ல, மனிதர் நம்மளை கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை மட்டும் நம்ம விட்டுவிடவே கூடாது. ஸோ இந்த புனித வியாழன் அன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஐக்கியமாக இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அந்த திரு விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அவர் எப்படி கால்களை கழுவினாரோ அது பணிவை காட்டுகிறது. அதே போல் நம்மளும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் பணிவாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் எப்படி அந்த குருத்துவத்தை நிலைநாட்டினாரோ அதே போல் குருக்களும் பாஸ்டர்களும் ப்ரீஸ்டும் மினிஸ்டர்ஸும் ஊழியம் செய்கின்ற அனைவரும் மற்றவர்களுக்காக பணி செய்ய சேவை செய்ய முன்வர வேண்டும். அதை அவர்கள் ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பாரத்தை சுமந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபத்தோடு முடிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புனித வாரத்தில் இந்த புனித வியாழன் அன்று உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவுகிறோம். ஏசப்பா, உம்முடைய உடலை நாங்கள் அந்த அப்பத்தை ருசி பார்த்தோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தை, திராட்சை ரசத்தை நாங்கள் அருந்தினோம் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. அது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம் ஆண்டவரே. நீர் பட்ட ஏசப்பா இந்த வியாழனை வியாகுல வியாழன் என்றும் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகள் அநேகம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் படுகின்ற அந்த வேதனை ஒன்றுமில்லை ஏசப்பா. எங்களுக்கு நல்ல தைரியத்தை தாரும் கர்த்தாவே.
கர்த்தாவே. நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அதே போல் நாங்களும் ஜெயம் கொள்ள வல்லமை தாரும் ஆண்டவரே. இந்த புனித நாளன்று இயேசப்பா உம்முடைய அந்த பாடுகளை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விட்டு சென்ற எங்களுடைய பணியை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய நற்செய்தியை பரப்புகின்ற அந்த பணியை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் இயேசப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும் இயேசப்பா. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து இனி வரும் காலங்களில் நீர் அவர்களோடு இருந்து பயணம் செய்து அவர்களை வழிநடத்தி அனைத்து சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு பெல்லனாக இருந்து பரிசுத்த ஆவியின் துணையோடு அவர்களை வழிநடத்த போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.